ஜனநாயகம்ன்றது எப்போ செயல்படும்னா, பிரத்தியொரு மனிதன் அவனுடைய அனுபவத்திலேருந்து அவனுடைய புத்திசாலித்தனத்துலேருந்து நிர்ணயித்து ஓட்டு போடுவான். அப்போ தான் அது செயல்படும். ஒரு மதத்து அனுசாரமாக ஒரு 1,00,000 பேர் ஓட்டு போடுவாங்க, ஜாதி அனுசாரமாக ஓட்டு போட்டுக்குவாங்க, வேறு ஏதோ ஒரு தன்மையாக ஓட்டு போட்டுக்கிறாங்க. கூட்டமாக கும்பலாக ஓட்டு போடுறாங்க. கும்பலாக எப்போ ஓட்டு போடுறாங்களோ ஜனநாயகம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. எப்போ கும்பலாக போய் ஒரே ஓட்டு போடுறாங்களோ யாரோ ஒருத்தர் சொன்னதுனால, அப்போ அது ஜனநாயகம் நடக்காது. வீட்டுக்குள்ளே 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 விதமாக ஓட்டு பண்ணிக்குவாங்க அவருக்கு விருப்பத்துக்கு. அப்போ தான் ஜனநாயகம் நடக்கும். இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, நீங்கள் எல்லாம் போய் ஒரு ஓட்டு போடுங்கன்னு, இது திருப்பி இன்னொரு ஜாதி தானே இது. என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் கொஞ்சம் உங்கள் மூளை உபயோகப்படுத்தலாமே. உபயோகப்படுத்தலாம் இல்லையா? உபயோகப்படுத்துறது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே ஒரு 100 பேர் சேர்த்து அவர் யார் நின்றுருக்குறாங்களோ எல்லா பார்ட்டியிலேருந்து எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பேசலாமே. நம்ம ஏரியாவில் என்னங்க நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருந்தால் நாம் உங்களுக்கு போடுறோம், இல்லைன்னு முடியாது. இல்லை நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் போட்டப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இவ்வளோ தான் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த தடவை ஓட் பண்ண என்ன பண்ண போகிறீங்க? அவர்கிட்ட எல்லோரும் முன்னாடி கொஞ்சம் உறுதியான எடுக்கலாமே. அவர் எடுத்த உறுதியெல்லாம் நடத்துகிறாங்கன்னு இல்லை, ஆனால் அட்லீஸ்ட் சொன்னேன்னு ஒரு மனத்தில் இருக்குமே அவருக்கு, இல்லையா? 100 பேர் முன்னாடி நில்லி இப்படி சொன்னேனே. நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு, நம்ம எலெக்ட் பண்ணால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம ஏரியாவில் நம்ம கான்ஸ்டியூன்சியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணல, என்ன பண்ண போகிறீங்க அடுத்த 3 மாதத்தில் நீங்கள் சொல்லணும். நமக்கு இப்படி இருந்தால் நம்ம ஓட்டு போடுறோன்னு சொல்ல முடியுமே? முடியும் தானே? அப்படி பண்ணுங்க. அந்த 4-5 பேரில் யார் உங்களுக்கு நல்லா தெரியுதோ அவருக்கு போடுங்க. நான் சொல்லிட்டா இது இன்னொரு கும்பல் போய் ஓட்டு பண்ணிக்கிறாங்க, என்ன பிரயோஜனம்?